அவனை கையால் துண்டு துண்டா வெட்டி கொல்லணும். ரொம்ப ஜாலியாகவும் ஒரு எமோஷனலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமாக வைபவ், சுனிலண்ணா, என் தலைவர் ரெட்டினா எல்லாருமே கலக்கிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணுறதுக்கு. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். மார்ச் 14th. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பெருசு ஒரு சின்ன விஷயத்த பெருசாக எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு படம். ரொம்ப ஒரு கட்சியான அட்டம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும் போதே அதை நம்ம கவனிச்சிருப்போம். ட்ரெய்லரும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு செம்ம படம். ஒரு கட்சியான அட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபேமிலியோட வந்து ஒரு அடல்ட் என்டர்டெய்னர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. வைபவ் சார், சுனில் சார்னுடைய பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி இது வந்து ஒரு ஜாலியான படம்னாலும் அதில் இருக்க ஒரு எமோஷன் வந்து பயங்கரமாக டச் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை மேக் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக தேட்டர்கள் வந்து பார்க்கலாம். இந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து பெருசு வந்து ஆன் தேட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான படம், ஒரு நீச் அடல்ட் காமெடியை இப்போ தான் பார்த்து முடித்தேன் பெருசு அப்படின்னு. படம் ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் ஒரு ஜனரஞ்சகமான படமாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரி மட்டும்தான் ரசிக்க முடியும். ஐ என்ஜாய்ட் இட். பார்க்கும்போது நல்ல சிரிச்ச கலகலன்னு படம் இருந்தது. ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் ஐ எம் ஷுவர் a lot of people will like it. அடல்ட் காமெடின்னு சொல்லும்போது பல பேருக்கு வந்து ஆபாசமாக இருக்குமோ அப்படின்னு தோணும். இது அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்ட ஒரு கதை. அண்ட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் இளங்கோ ராம், தி டைரக்டர், ஃபார் திங்கிங் ஆஃப் சச் அ கான்செப்ட், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கான்செப்ட். அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் கார்த்திக் சந்தானம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெருசோட ப்ரீமியர் ஷோலேருந்து வரும். நல்ல ஒரு ஃபன் ஃபில்டான என்டர்டெய்னர். எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அந்த ஐடியாவே ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஐடியா. பெருசு கண்டிப்பாக என்னென்னு பேசுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பெருசு படம் பார்த்து வந்தேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மணி நேரம் நல்லா வயிறு குடுங்க சிரிச்சுட்டு வந்திருக்கேன். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் பெருசாகவே இருக்குது. எல்லாருமே அவங்களுடைய பங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு. ஸ்டோன் பெஞ்ச் படங்கள் எல்லாமே ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படமாக இருக்கும். இது நல்லா வாய் விட்டு நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு கவலையெல்லாம் மறந்து 2 hours ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். எல்லாரும் பாருங்கள். நடிச்சிருக்கிற வைபவ், சுனில், முனிஷ்காந்த் அவர்கள், சாந்தினி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்லி. ஸோ எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருக்காங்க. மெயினாக சிவப்பு மஞ்சள் பச்சையில் எனக்கு மாமியாராக நடித்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த கடைசி கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண்ராஜ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ. இப்போதான் பெருசு படத்தோட ஸ்க்ரீனிங்லேருந்து வெளியில் வரோம். This was a really funny film. First, congrats to Ilango Ram, the director. And Vaibhav and brothers, brothers காமெடி பின்னிட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு உழுந்து சிரிச்சிட்டோம் till the end. அண்ட் எண்ட்ல வந்து ஒரு மாதிரி எமோஷனலாகவும் ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் யூ கைஸ் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன் வாட்சிங் இன் த தியேட்டர்ஸ். பெரிய கும்பலா போங்க. காலேஜ் பாய்ஸ், இது நீங்க டெஃபினட்டா உங்க கிளாஸை கட் அடிச்சுட்டு போக வேண்டிய படம்னா இது வித்தியாசமான படம். இல்லை உலக சினிமாவில் வேற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. Anywhere in the world. Yeah, I think we will enjoy it. Congrats to Stone Bench and all the producers on this. This is hoping beyond hope that this film becomes a huge hit. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். பெருசு ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்திருக்கோம் வெளியே. ஆக்சுவலாக நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ தான் கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கர ஹிலேரியஸான படம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எந்த பக்கம் வேணாலும் போகிற மாதிரி ஒரு கதை தான். பட் ஆனால் இவ்வளோ கன்விக்ஷனோட பண்ணி ஆரம்பத்தில் உட்காரும் போது எனக்கு இதுக்கு மேலே இந்த ஐடியாவை மில்க் பண்ண முடியாது.
இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே எப்படி நகர்த்துவாங்க கதை அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் அவங்க எடுத்த லெஃப்ட்டு யூட்டர்னு கீரை மாற்றினதுன்னு படம் பறந்துட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது அவங்க ஆட் பண்ணிட்டே வராங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதுதான் வைபவோட பெஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு ஃபிலிமாக இருக்கும். அண்டு டெக்னிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங்கான படம். அண்டு நான் வந்து வைபவ் அவங்க அண்ணன் இவங்க 2 பேர் வச்சு ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. தனித்தனியாக அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க ஃபேஸ்லேயே ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னும் போது என்ன எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட்டு நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் இவ்வளோ சிரிச்சதே கிடையாது. அண்டு ஒரு ப்ரீமியரில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸையும் நான் பார்த்தது கிடையாது. சொல்லப்போனால் அந்த வனிதா மணின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வரும்போதெல்லாம் அடோட படம் முடிஞ்சிச்சுன்ற ஃபீலிங்கே இருந்துச்சு. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் டேரக்டர்கிட்டே சொன்னேன், வனிதா மணியோட ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணுங்க நீங்கள். கேரக்டர் அவ்வளோ பெக்குலியராக இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்ற ரியாக்ஷன். சொல்லப்போனால் ஃபன் ஒர்க் ஆகி ஒரு பாயிண்ட் மேலே நீங்கள் என்ன வேணால் பேசுங்க நான் சிரிக்கிறேன்ற மீட்டருக்கு போயிடுச்சு. அதாவது ஏற்பார் ஆப்பிள்னு சொன்னால் கூட நமக்கு சிரிப்பு வரும் போல. அந்த மாதிரி ஒரு ஃபன் படம். கண்டிப்பாக இந்த படம் பெருசாக பண்ணுவோம். அண்ட் நான் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட உட்காந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு பெரிய படமாக கொண்டு போவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. இப்போ தான் பெருசு படம் பார்த்தேன். உண்மையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஹியூமர்லாம் வேற லெவல் ஒர்க் இருந்துச்சு. ஒரு மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். நீங்களா தியேட்டரில் பாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. இதுக்கு மேலே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் இளங்கோராம் இயக்கத்தில் வைபவ், சுனில், நிஹாரிகா, பாலாசரோடன் இவங்கெல்லாம் நடித்த பெருசுன்ற படம் பார்த்து வெளியில் வந்திருக்கோம். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமைஸ், ஒரு சின்ன ப்ரிமைஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடல்ட் காமெடி தான், பட் ஐ கெஸ் இட் வில் ஒர்க் வித் தி ஆடியன்சஸ். இப்போது ஆடியன்ஸோட மூட் காமெடி மூவி பார்க்குறதுல என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ஓப்பனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் படத்தில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் டயலாக்ஸ் நல்லா இருக்கு. டயலாக் ரைட்டருக்கும் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், மொத்த டீமுக்கும் படம் வெற்றி அடைய என்னுடைய அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சார் பிரபு தயாரிப்பாளர். பெருசு படம் பார்த்தேன். எல்லாரும் ஒரு அடல் காமெடி அப்படிங்கிற படம் வந்து அதை எழுதுறது, எடுக்கிறது, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது, தயாரிக்கிறது எல்லாமே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு தயக்கம் இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க, இல்லை எது மாதிரி நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ரொம்ப தெளிவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹோல் பெருசு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது நீங்கள் குடும்பத்தோட போகிறீங்களா இல்லையோ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ரொம்ப ஃபன்னாக ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். நம்ம ஊரில் இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகள் பண்ணணும், திரும்ப நிறைய பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆடியன்ஸோட சப்போர்ட் வேணும். நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யூ வில் நாட் ரிக்ரெட் இட். தேங்க்யூ. என் பேர் வினீத், இவர் பேர் நாசர். நாங்கள் வந்துட்டு ஜார்டினியன் ஒரு சேனல் வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாண்டி போய் ஒரு இந்தியா லெவலில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இங்கே எதுக்கு இருக்கிறோம்னாக்கா, நியாரிகான்ற ஒரு பொண்ணு இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள் தங்கச்சி மாதிரி. அண்ட் we here to support her. And Nasser, I think the film was amazing. It was funny from start to end. Good film to watch with the family. If your family is okay with this kind of comedy, at least I think our family will be okay with it. But sorry, நான் தமிழ் கொஞ்சம் பேசுகிறேன். அவர் தமிழ் அவ்வளோ வராது. என்ன சொல்கிறாருன்னா, இப்போல்லாம் காமெடியை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காமெடியாக வந்துட்டு What do you think of the film? நான் நடிச்ச படத்துல நானே சொன்னா நல்லா இருக்காது. சரி, நாங்கள் சொல்கிறோம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, இந்த தங்கச்சியை வந்து பாருங்க, நல்லா இருக்கும். காமெடி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அனுபவிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, வந்து ஜாலியா இருங்க. வாட்ச் பண்ணுங்க. தமிழ்ல சொல்லு. பாருங்க. வாட்ச் பாருங்க. வாட்ச் பாருங்க. ஒண்ணுமே ஆகல. Thank you. Congratulations, ma'am. Thank you. March 14th. March 14th. In theaters. March 14th. Super accurate.
சரி போதுமா? ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பெருசா இருக்கும், பெருசா வருது படம். ஸோ மார்ச் 14 பாருங்க. பிடிக்கலன்னா பைசா வசூல்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சா பைசா வசூல்னு சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் மார்ச் 14. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சினிமாவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மிஸ்டர் இளங்கோ. தேங்க்யூ நிஹாரிகா. தேங்க்யூ. ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மேலே நீங்கள் தான் மக்கள்லாம் பார்த்து சொல்லணும். ப்ளீஸ். தேங்க்யூ. மார்ச் 14. வந்து பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு குடும்ப படமாக இருக்கும். ஒரு கலகலப்பான ஒரு ஃபன் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.